திரு ராஜகோபால், 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த 2 தலைவர்களுக்கு இடையிலான நட்புறவு அப்படிங்கிறது வேற, ஆனால் நாட்டுக்கான நட்புறவு வேறையா இருக்கு அப்படின்னு இதில் புரிஞ்சுக்கணுமா? வெறும் 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையில நட்பு இருக்குது, அதனால இந்தியா ஒரு வலுவான இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த நெருக்கடி இருக்கா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ட்ரம்ப் குடிச்சிருக்க இந்த டாக்ஸேஷனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக எந்த ஒரு நெருக்கடியுமே நமக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு $42 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட்டில் இருக்காங்க யூஎஸ்ஏ வந்து விசாவி இந்தியா. அது வந்து சுமாராக 4 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா அந்த 4 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக வருமானம் வருது யூஎஸ்ஏலேருந்து. யூஎஸ்ஏக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய செலவினம் அதிகமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லா நாடுகளோடையும் என்னுடைய ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க முற்படுறேன் அப்படின்றதுனால நாங்கள் இந்தியாவோடையும் அந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு முயற்சியாக இருக்குது. அது இந்தியாவுமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நாங்கள் இன்னும் உங்ககிட்ட அதிகமாக ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேட் டீல் வந்து டிஸ்கஷன்ஸில் இருக்குது. ட்ரேட் டீலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க சால்வ் பண்ணிட்டு வராங்க. என்ன இருக்குன்னா, இப்போ நாம வந்து இன்னும் அக்ரிமெண்ட்டுக்கு ஃபைனலாக வர முடியல, அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியல. அதே நேரத்தில் அவன் பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுறாங்க அமெரிக்கா இதே காலகட்டத்தில். அப்போ நம்ம ராஜதந்திர ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அல்லது அந்த தனிப்பட்ட நட்புங்கிறது 2 நாடுகளுக்கான எந்த விதத்திலையும் அது பயன்படலையான்னு கேட்குறேன். இல்லை, அப்படின்னு இல்லை, தனிப்பட்ட நட்பு நிச்சயமாக உதவுது. அதுதான் ஒரு 6-7 ஆண்டுகால இதெல்லாம் சொன்னேன். நம்ம வந்து நம்ம பிரதமர் அங்கே போகும்போது அவங்களுக்கு வரவேற்பு, அல்லது அவர் இங்கே வரும்போது நாம் இங்கே அவருக்கு கொடுத்தது, இதெல்லாம் எந்த விதத்துலையும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அல்லது அவர் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி அப்படிங்கிறதா தான் அதில் பார்த்துக்க வேண்டியிருக்கா? நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. 4 பிரச்சனைகள் சீரியஸாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக வைக்கிறார். ஒன்று வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்சஸ் கொடுங்க, அதாவது எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக ஆக்சஸ் கொடுங்கன்றாரு. ஆமாம். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நான் ட்ரேட் மெஷர்ஸ் எல்லாம் அதிகமாக நீங்கள் கையாளுறீங்க. நான் ட்ரேட் மெஷர்னால் இப்போ அங்கே இருக்கிற பசுக்களுக்கு அவங்க வந்து அவங்க தீவனம் கொடுக்கறதுல வந்து அதில் பன்னியோடைய ரத்தம் கலந்துருக்கு, பன்னியோடைய மீட் கலந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அவங்களுடைய தீவனத்தில், அதாவது பசுக்கு கொடுக்குற தீவனத்தில் அந்த பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் மற்றும் பால் இதர பொருட்கள், அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம பேன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில். இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம தடை பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு காரணம். நீங்கள் சொல்கிற ரெண்டும் காரணம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, காம்படிஷனுக்கும் நாங்கள் தயார், சரி, ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி சில நான் ட்ரேட் மெஷர்ஸும் எங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குது. ஓகே, ஆகவே மூணாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிரிக்ஸில் குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் பிரிக்ஸ் குரூப்பில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள்லாம் டாலரை வீக்கன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. டாலரைசேஷன்ற அந்த ப்ராசஸுக்கு நீங்கள்லாம் வந்து துணை போகிறீங்க சைனாவோட. அதனால உங்கள் மேலே நாங்கள் அதிகமாக டாரிஃப் போடணும் அப்படின்னு தான் அவர் பிரேசில் மேலேயும் சவுத் ஆஃப்ரிக்கா மேலேயும் அதே மாதிரி தான் டாரிஃப் போட்டு பிரிக்ஸில் இருக்கவங்களுக்கு போடுறாரு. நாலாவது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் அதிகமாக பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரஷ்யாவோட நீங்கள் மிலிட்ரி சப்ளைஸுக்கு அதிகமாக ஒத்துழைக்கிறீங்க, அவங்களோட மிலிட்ரி சப்ளைஸை அதிகமாக எங்ககிட்ட வாங்குங்கன்றாரா? நான் F-35 கொடுக்குறேன் ஏர்கிராஃப்ட், ஆனால் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து S-400 வாங்காதீங்கன்றார். இப்போ S-400 வச்சு தான் நம்ம இந்த போரை ஜெயித்தோம். ஆமாம், ஸோ S-400 பிரம்மோஸையும் வச்சு தான் ஜெயித்தோம். பிரம்மோஸ் வந்து ரஷ்ய டெக்னாலஜி, அவங்களோட தொழில்நுட்பத்தோடு நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல். இது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ரஷ்யனோட நம்ம இம்போர்ட் பண்ணுது, ரஷ்யாவோட. அதனால நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது நமக்கு பின்னணியில். நம்ம பார்க்கும்பொழுது மொத்தமாக நம்ம ரஷ்யாவை கைவிட்டுட்டு அமெரிக்கா கிட்ட மட்டும் வாங்குறதுன்ற வந்து அந்த ஏற்பாடுக்கு நம்ம ஒத்துழைக்க முடியாது. பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடு, அவங்க வந்து நம்ம மாதிரி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் நேஷன் கிடையாது. அவங்களுக்கு பல பொருட்களை அவங்க இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, அவங்க வந்து ரீசெண்டாக அந்த உங்களுக்கு தெரியும் பஹல்காம் அட்டாக்கு பிறகு அவங்க ட்ரம்ப் ஃபேமிலி நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கிரிப்டோ ஃபார்மோட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பாகிஸ்தானில். அந்த கிரிப்டோ ஃபார்ம் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ட்ரம்ப் ஃபேமிலிக்கு பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ரெண்டாவது பாகிஸ்தான் ஆக்டிவ்லி சப்போர்ட் பண்றாங்க. ட்ரம்ப் அவங்க ஆர்மி சீஃபே ஒரு லஞ்சுக்கு கூப்பிடுறாரு சார். நீங்க மீடியேட் பண்ணிருக்கீங்க இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற போரை வந்து நீங்க முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க ட்ரம்ப் தான் ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காரு, எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு பாகிஸ்தான் சொல்றதுக்கு நோபல் இந்தியா ஒத்துக்கல. இந்தியா இப்ப என்ன சொல்றாங்கன்னா யாருடைய தலையீடும் கிடையாது, பாகிஸ்தான் வந்து கேட்டுனாங்க எங்களை வந்து நிறுத்திக்கங்க போற அப்படின்னு, நாங்க சரி நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் கற்பிச்சாச்சு, ஆகவே நாங்க போறோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அம்சங்கள்ல இருந்தும் அமெரிக்கா அல்லது ட்ரம்ப் இப்ப பாகிஸ்தானோட கொஞ்சம் நெருக்கமா போயிட்டு இருக்கிறாரா, நம்ம கிட்ட இருந்து விலகி போற ஒரு சூழல் இருக்கான்னு கேட்கிறேன். அதுல சில இந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் இந்த பின்னணியில பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு பாயிண்ட் ட்ரம்ப்புக்கும் அவருக்கு தெரியும். இது வந்து ஒரு டிராமா மாதிரி தான், நாடகம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரம்ப்புக்கும் தெரியும் இண்டோ பசிபிக் ரீஜனில் உங்களுக்கு சைனாக்கு ஒரு கவுண்டர் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்தியா வச்சு தான் அந்த கவுண்டரை ஏற்படுத்த முடியும். அமெரிக்காவுக்கு வேற யார் எந்த ஒரு நாடும் அந்த கவுண்டரை ஏற்படுத்தக்கூடிய வலிமை கிடையாது. இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த வலிமை இருக்கு, இந்த சவுத் சைனா சீலையும் இந்தியன் ஓஷன்லையும். ஆமா, நீங்க சவுத் சைனா சீயும் இந்தியன் ஓஷனையும் வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அமெரிக்கா அவங்களுக்கு அது ஒரு பெரும் இழப்பாக இருப்பது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நாடுகள், சிங்கப்பூர் இருக்கு, பிலிப்பீன்ஸ் இருக்கு, இதெல்லாம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து இதை ஒரு ப்ரெஷர் டாக்டிஸா பயன்படுத்துறாரு. முழுமையா அப்படி போயிட முடியாதுங்கிறத நம்ம நிச்சயமா போக முடியாது. ரெண்டாவது அவருக்கு வந்து வின்டர் வர வர உங்களுக்கு வந்து யூரோப்லயும் வந்து அதிகமாக இப்ப ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குவதற்கு அவங்க ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வின்டர்ல அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ரஷ்யால இருந்து கேஸ் யுக்ரைன் வழியாக யூரோப்புக்கு வந்துட்டு இருந்தது. அப்ப யுக்ரைன் வழியாக கேஸ் வந்து ரஷ்யால இருந்து யூரோப்புக்கு இந்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் அனுமதி யூரோப்பியன் யூனியனும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம மட்டும் வாங்கல. நம்ம பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சுப்ரமணியன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். ஆக்சுவலா வந்து 2025 ஜனவரி காலகட்டத்தில் அவர் வந்து பதவி ஏற்று வந்த உடனே என்ன சொன்னார்னா, ஒரு 100 நாட்களுக்குள்ள நான் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து நிறுத்திடுவேன், இது ஜோ பைடனோட ஃபெயிலியர், நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து போரையே ஆரம்பிச்சு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த போரோட தாக்கம் வந்து கண்டிப்பாக அந்த உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து பரவும். அதில் வந்து குறிப்பாக இந்தியா வந்து பயங்கரமாக வந்து இம்பாக்ட் ஆகும். க்ரூட் ஆயில் வந்து $125 மேலே போகும், பெர் பேரலுக்கு போகும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக வந்து நம்ம ரஷ்யாலேருந்து வந்து க்ரூட் ஆயிலை வாங்கி வருடம் கிட்டத்தட்ட ஒரு $25 பில்லியன் நமக்கு சேவிங்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது வந்து இப்போது 11வது இடத்துல இருந்தோம் 11 வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ 5வது இடத்துக்கு வந்து இப்போ 4வது இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நமக்கு வந்து இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். $300 பில்லியன் இருந்த இடத்துல இன்றைக்கி $700 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது. எப்படி அப்படின்னா நம்ம இந்த ரூபலில் வந்து க்ரூட் ஆயிலை வாங்கி டாலருக்கு உண்டான தேவைகளை குறைத்து கொண்டதுனால நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நமக்கு வந்து சேஃபாக இருக்குது இன்றைக்கி தேதியில். இப்போ என்ன பார்க்குறாருன்னா, இந்த எந்தெந்த நாடுகளோட ட்ரேட் டெபிசிட், அதாவது யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ட்ரேட் டெபிசிட் இருக்குதோ அந்தந்த நாடுகளுக்கு வந்து இந்த டாரிஃப் போடுறாரு, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுறாரு. ஸோ இந்தியாவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட $45 பில்லியன் ட்ரேட் டெபிசிட், அமெரிக்காவிலேருந்து நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ், அதனால 25% வரி விதிக்கிற அப்படின்றாரு. நீங்கள் பாகிஸ்தான் பற்றி கேட்டீங்க, இன்னும் கூடுதலாக வரி விதிப்பேன்னு வேற சொல்கிறாரு. ஆமாம், அது க்ரூட் ஆயில் பெனால்ட்டிக்காக கொண்டு வருவேன். ஆமாம், பாகிஸ்தானோட ட்ரேட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் தான். அதாவது பாகிஸ்தான் அண்ட் யூஎஸ் ட்ரேட் அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு $3 பில்லியன் தான். அதற்கு 19% டாரிஃப் போடுறாரு. அப்போ $3 பில்லியன் இருக்கிற பாகிஸ்தானுக்கு 19% போட்டவர் $45 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கும்போது 25 தான் போட்டிருக்காரு. அப்படின்ற போது நம்ம பொறுத்த வரைக்கும் அது வந்து சேஃபான டாரிஃப் தான் நான் பார்க்குறேன். ரைட்டுங்களா? அதாவது அரசியல் கண்ணோட்டத்தில் ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கம்மியாக போட்டிருக்காருன்னு ஒரு கேள்வி வரும்போது 19% இட்ஸ் ஹையர் ஃபார் $3 பில்லியன் ட்ரேட் டெபிசிட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐயா சொன்னபோது கூட அந்த ரஷ்யா டு உக்ரைன் வந்து அந்த வழியாக கேஸ் பைப்லைன் போய் யூரோப் யூனியன் போகும்போது அதற்கு வந்து $800 மில்லியன் வந்து வருடம் வந்து அவங்க வந்து லீஸ் சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீங்க க்ரூட் ஆயிலை வந்து ரஷ்யாலேருந்து வாங்கி பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதன் மூலமாக உக்ரைனில் உள்ள சோல்ஜர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு. ஸோ இந்த $800 மில்லியன் உக்ரைனுக்கு வந்து வாடகை வருது இல்ல, அந்த வாடகையும் வாங்கி கொண்டு அந்த வாடகை மூலமாக அந்த உக்ரைனில் உள்ள சோல்ஜர்ஸை உக்ரைன் கவர்மெண்ட்டே வந்து பலி கொடுக்குறாங்க. இதை வந்து பார்க்கணும்ல, அவரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும்ல. இன்ஃபேக்ட் அமெரிக்கா வந்து யுரேனியம் வாங்குறாங்க, நியூக்ளியர் பிளான்ட் யார்கிட்ட வாங்குறாங்க, ரஷ்யாலேருந்து வாங்குறாங்க.